பொதுவா ஒரு சூப்பர் படம் ஆஹா! ஓஹோன்னு நம்ம எந்த படத்த கொண்டாடுவோம்? இந்திய சினிமா லெவல்ல எடுத்துக்குவோம். உடனே நம்ம மலையாள படத்துக்கு போயிருவோம். மலையாள படம் மாதிரி இருக்கு பார்த்தியா? ஸ்லோவா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. எவ்வளோ கிரீனரியா இருக்கு. நேட்டிவிட்டியோட எடுத்துருக்காயடா! அப்படிலாம் நம்ம சிலாயிச்சு கொண்டாடுவோம் இல்லையா? அதுக்கு இணையான படம் தான் இந்த கேவி. இந்த படத்துக்கு எங்களுக்கு கையில காசு குடுத்துட்டாங்களான்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த படத்த பார்க்கும்போது எங்களுக்கு வந்த ஒரு உண்மையான ஃபீல்ல தான் சொல்றோம். ஒரு மருத்துவ வசதி இல்லாத மலை கிராமங்கள் இன்னும் எத்தனையோ மலை கிராமங்கள் இருக்கு இந்த தமிழ்நாட்டிலயும், இந்த இந்திய சமூகத்திலயும். ஆனா, அது எத்தன பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எத்தன அரசியல்வாதிகளுக்கு தெரியும் அப்படிங்கிறது அடுத்த கேள்விக்குறி. எத்தனையோ மருத்துவமனைகளும், மருத்துவர்களும் இத வந்து அலட்சியமா எடுத்திருக்காங்கங்கிறது அடுத்த கேள்விக்குறி. இது அரசியல்வாதிகள் தன்னுடைய வாக்கு வங்கியா மட்டுமே பயன்படுத்தி, ஒரு ஓட்டு எண்ணிக்கையா மட்டுமே பயன்படுத்தி, அரசியல் ஆதாயம் பயன்படுத்துறதுக்காக அந்த ஊராட்சி, நகராட்சி, ஒன்றியம், வட்டம் அப்படின்னு இவங்க எல்லாருமே அவங்கள எப்படி உபயோகப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது என்னது. இன்னும் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு சந்தைப்படுத்தும் பொருள் முக்கியமான பொருட்களான ஒரு பூண்டோடைய விலை அவங்களுக்கு குடுக்குறது ரொம்ப 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 சொற்பமான விலை. ஆனா, இன்னைக்கு சந்தைப்படுத்தும் விலை வந்து அதை விட 200 மடங்கு அதிகம். அதே மாரி இன்னைக்கு அரிய பொருளான தேன் அவங்க தான் எடுக்குறாங்க. ஆனா, அந்த தேனுடைய விலை இன்னைக்கு விலை மதிப்பற்ற பொருள். ஆனா, அவங்களுக்கு அது கிடைக்காது. இப்படி அவங்க வாழ்க்கையில நம்மளால பார்க்க முடியாத பல விஷயங்கள அவங்களுக்கு நம்ம குடுக்குற குறைந்தபட்ச அடிப்படை வசதி கூட குடுக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில தான் இந்த பதிவையே நம்ம சொல்றோம். ஏன்னா, இந்த படம் பார்க்கக்கூடிய படம். ஒரு மருத்துவ வசதி நம்ம சாதாரணமா ஒரு டிராஃபிக் நெரிசல்ல ஒரு 5 நிமிஷம் நின்னு உச்சு, அச்சு, இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, வெயில் தாங்க முடியல, ஆத்தாடி ஏசி போடுங்கடா, இந்த இது பண்ணுங்கடா அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட பேச்சு பேசுறோம்ல. அவங்கலாம் ஆஸ்பத்திரி இல்லாம, ரோடு இல்லாம, அந்த காட்டுல போய் வேலை பார்த்து அன்றாடம் கஞ்சி குடிச்சு பொழப்பு பொழைக்கிற கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டத்த வந்து நம்ம படம் பார்க்கலைன்னா, அப்புறம் நம்ம என்னத்த இப்போ சினிமாவ கொண்டாட போறோம்? என்ன படம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு வாயிலேயே வக்கனையா நம்ம பேசுறோம்ல. இந்த படத்த போய் பாருங்க. இந்த கொண்டாடணும். இத கொண்டாடி தான்யா நம்ம அதுக்கடுத்து மற்ற படங்களையும் கொண்டாடணும். இந்த மாரி படங்கள் வந்துருச்சுன்னா, மத்த மாரி மற்ற மட்டமான படங்கள்லாம் ஏன் வரப்போகுது? அப்படிங்கிற ஆதங்கம்.